நாளை மறுநாள் தமிழகம் வரும் பிரதமர் மோடி பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். திருச்சியில் நடைபெறும் NDA கூட்டணி பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார். திருச்சி திமுக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டு திடலில் திமுக கொடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். நம்ம முதலமைச்சர் காதுகளுக்கு இப்பயே போறோம். கருப்பு சிவப்பு வெறும் நிறம் மட்டுமல்ல, சமூக நீதிக்கான உரம், மக்களுக்கான கரம், மாநில உரிமையின் நிலம், சமத்துவத்தின் பலம். ஆம், எக்காலமும் நமக்கு அரணாக திகழ்வது இந்த கருப்பு சிவப்பு. கருப்பு சிவப்பு கொடியினை, கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தேர்தல் அறிக்கையை மற்ற கட்சிகள் இன்ஸ்டால்மெண்டில் வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூடிய விரைவில் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்றும் திருச்சி திமுக மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திட்டங்களுடைய பெயரை மாற்றி சிலர் வெளியிடுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள்தான் தன்னுடைய திட்டங்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுக சார்பில் தம்பிதுரை, காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக சார்பில் சுதீஷ் மாநிலங்களவை எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தாவேக்கு சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை காலை விஜய் நேர்காணல் நடத்த உள்ளார். 20க்கும் மேற்பட்டவர்களிடம் விஜய் நேர்காணல் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக்கு தலைவர் விஜயை NDA கூட்டணியில் கொண்டுவர ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் தான் மேற்கொண்டுள்ள ஃபார்முலாவை தமிழகத்தில் விஜய் கடைபிடிக்க பவன் கல்யாண் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது.